இந்தியா ஆல்ரெடி 20% எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல்ல அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்ததா 50% ஐசோபுட்டனால் பிளெண்டிங் இன் டீசலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஐசோபுட்டனால்? ஏன் எத்தனாலேயே பெட்ரோலோட மிக்ஸ் பண்றாங்க, டீசலோட மிக்ஸ் பண்ண முடியாதா? எத்தனால் பெட்ரோலால மிக்ஸ் ஆகும், பட் டீசலோட எத்தனால் மிக்ஸ் ஆகாது. அதனாலதான் இந்த ஐசோபுட்டனால சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதுல இருந்து மேக் பண்றாங்க? சேம் சுகர் கேன், மைஸ், புரோக்கன் ரைஸ், மொலாசஸ்ல இருந்து தான் மேக் பண்றாங்க. ஃபெர்மெண்டேஷன் பண்ணி தான் எத்தனாலா கன்வெர்ட் பண்றாங்க. அந்த எத்தனால்ல சம் கேட்டலிஸ்ட் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி தான் ஐசோபுட்டனாலா மேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் பியூரிஃபிகேஷன் பண்ணி தான் டீசலோட மிக்ஸ் பண்றாங்க. ஏன் இதை இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ஆயில் இம்போர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணணுன்ற மெயின் எய்ம் தான். ஸோ இந்த பாலிசி ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆகலை. சப்போஸ் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா எத்தனால் ப்ரொடக்ஷன், டிஸ்டிலரிஸ் அண்ட் பயோஃபியூவல் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே கெயின் ஆகும். ஸோ எத்தனால் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு நம்ம சாட்டர்டே வீடியோலேயே டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம். பல்ராம்பூர் சீனி மில்ஸ், ட்ரிவேனி டர்பைன், இஐடி பேரி, இன்னும் மோர் சுகர் ஸ்டாக்ஸ் இருக்கு. அண்ட் பயோஃபியூவல் டெக்னாலஜி யார் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இன்வெஸ்டராக நம்ம என்ன வாட்ச் பண்ணணும்னா இந்த ஃபைனல் பாலிசி அப்ரூவல் பண்ணிட்டாங்களா, கமர்ஷியலாக ப்ராசஸ்க்கு வந்துட்டான்றத வாட்ச் பண்ணணும். அடுத்ததா வேதாந்தா குரூப் Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரிசல்ட் ஒரு மிக்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டா வேதாந்தா அலுமினியம் பார்த்தா இவங்க தான் பிக்கஸ்ட் வின்னர். அலுமினியம் ப்ரொடக்ஷன் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அலுமினா ப்ரொடக்ஷன் 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹை வேல்யூ ஆட் அண்ட் மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா வேதாந்தா பவர் சேல்ஸ் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி மீனாட்சி எனர்ஜியில மட்டும் சேல்ஸ் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் வீக்கரா தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 17% ப்ரொடக்ஷன் டிக்ளைன் ஆயிருக்கு. வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் ப்ரொடக்ஷன் 4% இன்க்ரீஸ் ஆயினாலும் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாயிருக்கு. பேரண்ட் கம்பெனியான வேதாந்தா ஜிங்க் ப்ரொடக்ஷன் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. போர்ட் பிஸ்னஸும் க்ரோ ஆயிருக்கிறதா காட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நியூஸ்க்கு வேதாந்தா 0.27% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 281 per ஷேர். வேதாந்தா பவர் 4.58% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 43.6 per ஷேர். வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் 7.73% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 39.4 per ஷேர். வேதாந்தா அலுமினியம் 0.94% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 466 per ஷேர். வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல் 4.99% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 38.5 per ஷேர். நிஃப்டி 50 0.65% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.67% கிரீன். நிஃப்டி பேங்க் 0.67% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்துடலாம். நிஃப்டி 50ல பார்த்துட்டு இருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் டாப் கெய்னர். 3.18% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் இன்னைக்கு மார்னிங் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதோட எதிரொலி தான். ஹிண்டல்கோ 2.15% கிரீன். M&M 2.01% green. Bajaj Auto 1.99% green. BEL 1.78% green. அதுக்கப்புறம் HR Motors, Reliance, ONGC, Tata Motor Passenger Vehicle, JSW Steel, Bharati Airtel, ICICI Bank, Grasim, Tata Steel, L&T, NTPC, Shriram Finance இவங்க எல்லாம் டாப் கெய்னர்ல இருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் லாஸர் யாருன்னு பார்த்தலாம். கொட்டக் பேங்க் 2.87% down, and then TCS Bank 1.61% down, Wipro 1.21% down, Bajaj Finserv 1.12% down, Infosys, Dr. Reddy, Tech Mahindra, Power Grid, Apollo Hospital, Coal India, ITC, HCL Tech, Trent Indico, Hindustan Unilever இவங்க எல்லாமும் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டியில் யார் லாஸர்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கனரா பேங்க்
பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, யூனியன் பேங்க், கொட்டக் மஹிந்திரா பேங்க் தான் டாப் லாஸர்ல இருக்காங்க. 2.87% டவுன். பேங்க் நிஃப்டியில் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா அகெயின் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் டாப் கெய்னர். இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்களும் Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க பார்த்துருந்தோம். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு இது மூணுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 0.77% க்ரீன். ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ் பேங்க் இவங்க எல்லாமும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டாப் கெய்னர்னா அது ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஏயு பேங்க். ஸோ எகெயின் இப்போ மார்க்கெட் டேட்டாவுக்கு போய் இண்டிசஸ் வைஸ் இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் எல்லாமே க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதுவும் ரெட்டில் இல்லை. செக்டார் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ 1.20% க்ரீன், நிஃப்டி எஃப்எம்சிஜி 0.12% க்ரீன், நிஃப்டி ஐடி 1.02% டவுன், நிஃப்டி மீடியா 1.13% டவுன், நிஃப்டி ஃபார்மா 0.04% ரெட், நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் 0.21% ரெட், நிஃப்டி பிரைவேட் பேங்க் 0.56% க்ரீன், நிஃப்டி ரியாலிட்டி 1.58% க்ரீன், consumer durables 0.83% green, oil and gas 1.15% green, Nifty chemicals 0.49% green, Nifty REITs and realty 0.91% green, Nifty cement downல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்ஜினலா ஹெல்த் கேரும் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர் யாருன்னு பார்த்தா செக்டார் வைஸ்ல நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் டாப் கெய்னர்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது நிஃப்டி ரியாலிட்டி அண்ட் தென் நிஃப்டி ஆட்டோ. ஸோ இவங்க எல்லாருமே டாப் கெய்னர். லாசர்னு பார்த்தா நிஃப்டி ஐடி அண்ட் நிஃப்டி மீடியா தான் டாப் லாசர்ல இருக்கு. எப்படி சென்செக்ஸ் ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 0.67% க்ரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி வேல்யூ 95.42ன்னு போயிட்டு இருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். கோல்ட் ரேட் இன்னைக்கு ஜூலை 6ஆம் தேதி கம்மியாயிருக்கு. 11 rupees கம்மியாயிருக்கு. 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,662, 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,440, 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,997. அதே சில்வர் இது பார்த்தரலாம். சில்வர் பெர் கிராமுக்கு 5 rupees கம்மியாயிருக்கு. 245ன்னு போயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தரலாம். $72.07 பெர் பேரலுக்கு. இப்போ ட்ரேடிங் வியூவில் பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 15 மினிட்ஸ் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மேக்ஸிமமாக கீழே எவ்வளோக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,288.70. ஸோ அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது நிஃப்டி 50 இண்டெக்ஸ். இப்போ கரண்ட்டாக 24,443.25ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்குது நிஃப்டி 50 இண்டெக்ஸ். இதே பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. 57,944.95. ஸோ அதுதான் சப்போர்ட், இன்னைக்கான சப்போர்ட். அந்த இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா மேக்ஸிமமாக 58,472.80 வரைக்கும் போயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.